ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பார் போட் ஹவுஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாண்டிச்சேரியில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம போகிறதுக்கு முன்னாடியே மத்தியான டைமில் நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போய் சாப்பிட்லான்னு நினைக்காதீங்க. உள்ளே ஃபுட்டு நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, ரேட்டெல்லாம் அதிகம்னு சொன்னாங்க. வெளியிலவே ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே சாப்பிட்டுட்டு முக்கியமாக எல்லார் தலையிலையும் கேப் இருக்கணும். அங்கேயே ஒரு அண்ணா விற்றுட்ருக்காரு, அங்கேயே வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள், எல்லோரும் வாங்கி. உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கோ ஃபிசிக்கலாக ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் போட் ரைடில் காசு கிடையாது, ஃப்ரீ தான் ரைடு. இங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்குது, ஆனால் காஃபி ஷாப்பில் எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகம். போட் ரைடில் போகிறதுக்கு ஒருத்தருக்கு 260 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பெரியவங்களுக்கு. சின்ன பசங்களுக்கு ஆஃப் டிக்கெட்டு. என்னோடய சின்ன பையனுக்கு டிக்கெட் வாங்கலை, 3 பேருக்கு மட்டும்தான் டிக்கெட் வாங்கினார். 3 பேருக்கு சேர்த்து 885 ரூபாய் இருக்குது பாருங்கள். இதுதான் டிக்கெட் கவுண்டர். அங்கே நின்று தான் இப்போ வாங்கிட்டு வந்தோம். போட்டெல்லாம் லைனாக நிற்கிது. அந்த பெரிய போட்டில் கூட்டிகிட்டு போவாங்கன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த பெரிய போட்டில் போகணுன்னா நிறைய பேர் இருக்கணுமா. அவ்வளோ பேர் இல்லாததுனால சின்ன போட்டில் தான் கூட்டிகிட்டு போவோன்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேர்த்திக்கிட்டேன். சின்ன போட்லேயும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் ஃபில் பண்ண பிறகு தான் கூட்டிகிட்டு போக முடியும்னு சொல்லிட்டாங்க. ஓரளவுக்கு எல்லோரும் ஃபில் ஆனதுக்கப்புறம் எங்களை கூப்பிட்டாங்க. நாங்களும் சரி வாங்க போகலான்னு ஏறுறோம் பாருங்கள். உட்காந்துட்டோம். போட்டும் ஸ்லோவாக கிளம்ப ஆரம்பிச்சிது அங்கேருந்து. நம்மளை சுற்றி தண்ணி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. சில்லுன்னு காற்று, அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தோம் போட்டில் ஸ்லோவாக. போட் ரொம்ப ஸ்பீடாலாம் போகல, மீடியமாக தான் போகுமா. பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டிய பிளேஸ் இது. இந்த போட்டில் போய் பேரடைஸ் பீச்சுக்கு போகிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். பின்னாடி இருந்து பார்த்தா போட்டு வர்றது தண்ணியில் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். எல்லாரும் உட்காந்து தண்ணியை ரசிச்சுட்டே வந்தாங்க போட்டில். ஸ்லோ பண்ணிட்டாங்க.
ஏன்னா இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. ஒருத்தர் அங்கேயே நிற்கிறார் பாருங்கள், போட்டை இழுத்து அவர் தான் பிடிச்சி கட்டுவார் போல இருக்கு. அவர் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. இப்போ அடுத்த பேட்ச் நின்றுட்டுருக்கு இந்த போட்டில் ஏறி அங்கே போகிறதுக்கு. எல்லாரும் இறங்கிட்டோம். இந்த பீச்சில் எங்கேயுமே குப்பையே பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பிளாஸ்டிக் கவர்ஸ் முக்கியமாக இங்கே எங்கேயுமே போட்டுறக்கூடாதான். நம்ம சாப்பிட்ட திங்ஸை கூட நம்ம பேக்லேயே வச்சுட்டு வந்துடணுமா, போடக்கூடாதுன்னு போட் போட்டிருந்தாங்க. வெல்கம் டு பேரடைஸ் பீச். இங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. நாங்கள் எடுக்கவே இல்லை, கிளம்பிட்டோம். இப்போ உள்ளே வந்துட்டோம். நிறைய தென்னை மரம்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய மரம்லாம் இருந்தது நிழலுக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. ரேட்டு வேறு எக்கச்சக்கம்னு சொல்லிட்டாங்க. பார்த்து ட்ரை பண்ணாதீங்க. நிறைய குடிசைங்க இருக்குது. நம்ம போய் நிழலாக நல்லா உட்காந்து சாப்பிடலாம். இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பீச்சில் விளையாடிட்டு சூப்பராக இருக்குது. எல் பிளேசர்னு ஒரு வண்டி வச்சுருந்தாங்க. அந்த வண்டி பார்த்துட்டு அந்த வண்டியில் ரைடு போயே ஆகணும் நாங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுனால அவங்க அப்பா போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்தார். ஒரு டிக்கெட் 300 ரூபாயா. 2 பேருக்கு 600 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டார். உக்காந்தாச்சு. 2 குட்டீஸ் மட்டும் இருக்கிறதுனால அவர் கைடு என்ன சொன்னாருன்னா, நீங்களும் உட்காந்துக்கோங்க, உங்களுக்கு ஃப்ரீ தான், பசங்களை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாரு. இப்போ உட்காந்துட்டாங்க. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா? என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. இந்த ரைடு மட்டும் இல்லாமல் ஒட்டக ரைடு இருக்குது, ஹார்ஸ் ரைடு இருக்குது, நிறைய ரைட்ஸ் இருக்குது. இதில் ட்ரை பண்ணிவிட்டு தண்ணியில் விளையாட போகலான்னு சொல்லிட்டானுங்க. சரி நம்மளுக்கும் காசு மிச்சம், வாங்க கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். இப்போ பீச்சில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். விளையாடி முடிச்சதும் ஈரத்தோடவே ஒரு பெரிய குடிசை போட்டிருந்தாங்க. அது மேலே ஏறி நின்று வியூ பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஏறி நின்று அப்படியே சில்லுன்னு காத்தோட்டத்தோட பார்த்தோம். மேலே இருந்து சூப்பராக இருந்தது பீச் பார்க்கவே. சரி எல்லாம் முடிஞ்சிருச்சு, கிளம்பலான்னு சொல்லிட்டு நின்றுட்டோம் லைனில். போட்டுக்காக இப்போ வெயிட்டிங். எல்லோரும் லைன் ஃபார்ம் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. எங்களுக்கு இந்த டேவே ரொம்ப ஜாலியாக போச்சு. போட் ரைடு, பீச்சு சூப்பராக இருந்தது எல்லாமே. நீங்களும் ஃபேமிலியோடு இந்த மாதிரி போட் ரைடு, பீச்சு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போங்க எங்களை மாதிரியே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட நான் நாளைக்கு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.